ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெரிய எண் சிறிய எண் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ எது கொடுக்கப்பட்ட எண்களில் எது பெரியது எது சிறியது அப்படின்னு ஒரு கொஷின் வந்தால் ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நமக்கு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருந்தா லைக் 3, 4, 5 இப்படி கொடுத்துருந்தா ஸோ இதில் வந்து பெரிய எண் எது அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். இதே வந்து பின்னமாக கொடுத்துருந்தா, அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி நம்ம அதில் பெரிய எண் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ் பின்னம் அப்படிங்கிறது P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது 4/3 அப்படிங்கிறது ஒரு பின்னம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், ஸோ எஸ்எஸ்சி, ஸோ இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி கேள்விகள் இப்போது கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்திருக்கு, டிஎன்பிஎஸ்சிலையும் வந்திருக்கு. ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து இதை ரிலேட் பண்ணி பெரிய நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை இதை ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பின்னத்தில் ஒரு தொடர் கொடுத்துட்டு அதில் கொஷின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கொஷின்ஸ் கேட்டும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் பார்க்கலாம். ஸோ இதில் 4/3 அப்படிங்கிறது என்ன? தொகுதி. 3 அப்படிங்கிறது பகுதி இல்லையா? ஸோ 4 அப்படிங்கிறது நியூமரேட்டர் அண்ட் 3ங்கிறது டினாமினேட்டர். ஸோ இதுதான் ரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ 3/4, 4/5 அண்ட் 5/6. ஸோ இந்த தொடரில் இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸில் எது வந்து பெரிய எண்? ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ எது அப்படின்னு ஒரு கொஷின் வருது. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 தொகுதியும் பகுதி. ஸோ அடுத்த எண்ணில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 increased by 1. ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 3/4, 4/5, 5/6, ஸோ நெக்ஸ்ட்டு 6/7. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? ஸோ அப்போது கடைசியாக என்ன வேல்யூ இருக்குது? 5/6. ஸோ 5/6 அப்படி தான் இந்த தொடரில் பெரிய எண். சிறிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த எண் தொடர் வந்து 1 increase by 1. ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால நமக்கு ஈஸியாக இதில் பெரிய எண் எது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஆர்டர் இருக்கிற எண்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சரிங்களா? சரி, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு கொஷின் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போது 5/8, 9/14. ஸோ இந்த இரண்டு எண்களில் எது பெரியது? ஸோ இதில் எது பெரியது அப்படின்னு ஒரு கொஷின் வருது. ஸோ இந்த ரெண்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டால் இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னா 5/8 அப்படிங்கிறதுக்கு டெசிமல் வேல்யூ எடுத்திருப்பீங்க இல்லையா? 5/8க்கு டெசிமல் வேல்யூ எடுத்தீங்கன்னா எப்படி எடுத்திருப்பீங்க? பாயிண்ட் இல்லையா? 8ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 50 இருக்குது இல்லையா? 6, 8, 48 இருக்கும். ஸோ ரிமைனிங் 2 இருக்கும் இல்லையா? ஸோ 2, 8, 16, 4 இருக்கும், 5.625 அப்படின்னு ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்திருக்கும். கம்மா. ஸோ இந்த வேல்யூக்கும் டிவைட் பண்ணியிருப்பீங்க 9/14 அப்படிங்க. ஸோ 0.0, so 684, remaining 6, again 0, 4 வந்திருக்கும். ஸோ 4, 4, 16, 56. ஸோ again 4, ஸோ again 0 ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2, 28 to 1, 12 வந்திருக்கும்.
0. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பீங்க. 14 அப்படிங்கிறதுக்கு 0.642 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8 பெருசா இல்லை 9/14 பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/14 வேல்யூவோடு தான் பெரிய வேல்யூவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 9/14 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் எது பெரியது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? இன்னொரு மெத்தட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8, 9/14. ஸோ இந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் மெத்தட் எடுத்திருப்பீங்க இல்லையா? எல்சிஎம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்சிஎம் மெத்தட் அப்படின்னா இங்கே இருக்கிற டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா பகுதி வேல்யூ வந்து எல்சிஎம்னா காமனாக எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ 8க்கும் 14க்கும் காமனாக இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8 இல்லையா? எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? 7, 4. ஸோ 14 × 4 56. ஸோ 56 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ 5/8. ஸோ காமனாக 56 கீழே எடுத்திருந்தீங்கன்னா இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? எதால் மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்? 8 × 7 56. ஸோ மேலே 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35. இங்கே 14 இருக்குது. 14 × 16 இங்கே 56 வரும்னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க? 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 × 4 36 வரும். ஸோ இப்போது உங்களுக்கு கீழே இருக்கிற எண் வந்து பகுதி வந்து காமனாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. ஸோ இப்போ இது கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பெரிய எண். ஸோ இதுதான் பெரிய நம்பர் அப்படின்ட்டு 9/14 தான் பெரிய எண் அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது ஒரு மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் மெத்தடில் ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் காமனாக கீழே இருக்கிற டினாமினேட்டர் காமனாக எல்சிஎம் எடுத்து ஸோ அது மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் டெசிமல் வேல்யூ எடுத்திருப்போம், இல்லாட்டி எல்சிஎம் மெத்தட் எடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே இல்லாமல் சரிங்களா? ஸோ டெசிமல் வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணவும் தேவையில்ல, எல்சிஎம்மும் எடுக்காமல் ஸோ இந்த எண்களில் எது பெரியது அப்படிங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? 5/8லையும் 9/14லையும் எது பெரியது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? பாருங்கள். 5/8 இல்லையா? 5/8, 9/14. ஸோ இதில் பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது 5/8, 9/14ல் ஸோ 8 × 9 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 × 5 ஸோ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போது 5 × 14 சரிங்களா? ஸோ இது வந்து 70. அதே போல் 8 × 9 72 கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த வேல்யூ தான் பெருசு. ஸோ இந்த வேல்யூ எந்த நியூமரேட்டர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணது, எந்த தொகுதியோட மல்டிப்ளை பண்ணதுனால இந்த வேல்யூ கிடைச்சிது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ 9 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9 அப்படிங்கிற தொகுதி வேல்யூவை வச்சு மல்டிப்ளை பண்ணதுனால தான் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற வேல்யூக்கு 72 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பெரிய எண். புரியுதுங்களா?
ஸோ எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் போக போக மல்டிப்ளை கூட பண்ண ஆன்சர் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் பார்த்ததுமே ஓகே 5 × 14 எது பெரிய வேல்யூ இருக்கும், 8 × 9 பெரிய வேல்யூ இருக்குமா அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேர் டு இந்த மெத்தடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம் சேவிங் இந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எது பெரியது எது சிறியது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் பார்க்கலாம். ஸோ இதே மெத்தடை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை பயன்படுத்தி இன்னொரு சம் பார்க்கலாம். எப்படி ஈஸியாக பெரிய நம்பர் எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ 4/15 6/23. ஸோ இதில் எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன, பெரிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரி டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணவும் தேவையில்லை, இல்லை டினாமினேட்டர் ஸோ இந்த வேல்யூவை எல்சிஎம் பண்ணி ஈக்குவல் பண்ணவும் தேவையில்லை. நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது 4 × 23, 6 × 15. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 90, இது 92 வரும். ஸோ 92 தான் பெரிய நம்பர். ஸோ இந்த 92 அப்படிங்கிறது எந்த நியூமரேட்டர் வேல்யூ, ஸோ எந்த தொகுதி வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணதுனால கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 4. ஸோ 4/15 அப்படிங்கிறது தான் இதில் பெரிய எண். ஸோ இதில் சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எது கம்மியாக இருக்குது, இதுதான் கம்மியாக இருக்குது, 90 அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இந்த நியூமரேட்டர் 6. ஸோ 6/23 அப்படிங்கிறது தான் சிறிய எண். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெரிய எண் சிறிய எண் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது 2 நம்பர் இருந்தால் இப்படி ஈஸியாக கம்பேர் பண்ணிட்டீங்க. இது ஒரு 3, 4 தொடர் கொடுத்துருக்காங்க, எண்களோட தொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் எது சிறியது. ஸோ இது வந்து டிஎன் டெட்டில் கேட்ட கொஷின். ஸோ இதில் எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 5/16, 3/8, 1/4 and 1/2. ஸோ இதில் எது சிறியது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் எது சிறிய எண் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படின்னா இதில் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 16 இருக்கும் கீழே. இதுக்கு எல்சிஎம் என்ன 16, 8, 4, 2க்கு காமனான நம்பர் எல்சிஎம் என்னென்னா 16 வரும். ஸோ இங்கே 16 அப்படி வச்சிங்கன்னா 5/16, 8 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 6/16, இங்கே 4 இருக்குது, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 4/4, 4/16, இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 8/16 இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறிய எண் 4/6. ஸோ 1/4 தான் சிறிய எண் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை வேறு மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ டெசிமல் வேல்யூ எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதை விட ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நான் சொன்ன மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் கம்பேர் பண்ணுங்கள். 5/16, 3/8. ஸோ இந்த நம்பர் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஸோ எது பெரிய நம்பராக வருது, 3/8. ஸோ ஏன்னா 5 × 8 இல்லையா, 5 × 8 40 வரும். ஸோ 16 × 3 உங்களுக்கு 48. ஸோ இந்த நியூமரேட்டர் எது 3. ஸோ 3/8 அப்படிங்கிறது தான் பெரிய எண். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க, இதில் இந்த 2 எண்களில் இதுதான் பெரிய எண் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த எண்ணோட மற்ற எண்ணை கம்பேர் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ 3/8 கூட 1/4 கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ 3 × 4 12 வந்துடும். 1 × 8 8 தான் வரும். ஸோ இதுலேயும் இதுதான் பெரிய எண் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதே போல் அடுத்து 3/8 ஓட 1/2 கம்பேர் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 6. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து 8. ஸோ இந்த நியூமரேட்டரோட தான் பெருசாக இருக்குது. ஸோ 1/2 தான் பெரிய எண். ஸோ
இதை கால்குலேட் பண்ணி பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் சிறிய எண் எது அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது முதல்ல 5/16ஓட 3/8 கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதோட கம்பேர் பண்ணால் 48 அப்படிங்கிற வேல்யூ வரும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இதுதான் சிறிய எண். ஸோ இந்த வேல்யூ எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 5/16ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால கிடைச்சது. ஸோ 5/16 தான் சிறிய எண் இதில். ஸோ இதோட அடுத்து 1/4 கம்பேர் பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ணால் இது 20 வந்துடும், இது 16 தான் வரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் சிறிய எண். ஸோ இந்த சிறிய எண் கூட 1/2 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், இங்கே 4 வரும். ஸோ இதுதான் சிறிய எண். ஸோ இதுக்கு எந்த வேல்யூ கிடச்சிது, இப்போ எதனால் கிடச்சிது, எந்த நியூமரேட்டரால் கிடச்சிது பார்த்தீங்கன்னா 1/4ஆல். ஸோ 1/4 அப்படிங்கிறது தான் சிறிய எண். ஸோ இது நாம் ஒவ்வொரு டைமும் இப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப லென்த்தாக உங்களுக்கு தெரியுது. பட் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஈஸியான மெத்தட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு தான் நீங்கள் எல்சிஎம் மெத்தடோ இல்லை டெசிமலை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடோட இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாக வரும். சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் டெசிமல் இல்லை ஃப்ராக்ஷனல் வேல்யூ டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்த செஷனில் இந்த போல் ஒரு தொடர் எண்கள் கொடுத்துட்டு இந்த எண்களை ஏறு வரிசையில் எழுதுக இல்லது இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.